Hi my dear students, this is Prashant. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூட்ல நம்பர் சிஸ்டம்ன்ற ஒரு டாபிக்ல கேட்ட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த क्वेश्चन ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஈஸியா டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்ல ரிமைண்டர் வந்து 0 வரல அப்படின்னா டிவிசிபிள் ஆகாதுன்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. சரியா? ஓகே. இப்போ இந்த क्वेश्चन ஏன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனா அதுல இருக்கிற சில டிஜிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அந்த டிஜிட்ஸ் என்னன்னா இந்த ஸ்டார் அண்ட் இந்த டாலர் சிம்பிள், இந்த எஸ் இருக்குல்ல அந்த சிம்பிள். ஓகேவா? இந்த ரெண்டு டிஜிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல. அதை நம்மள கெஸ் பண்ணணும். சரியா? அதே நேரத்தில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஹோல் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை போத் 8 as well as 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரெண்டு அன்னோன் டிஜிட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே. ஒரு நம்பர் 8 டேபிள்லையும் வருது 5 டேபிள்லையும் வருது அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 5 டேபிள்ல வருது அப்படின்னா அந்த நம்பர் எதுல எண்ட் ஆகணும்? எதில் அது வந்து 5ல முடியணும், அப்படி இல்லைன்னா 0ல முடியணும். கரெக்டா? ஏன்னா 2லலாம் முடியாது, 3லலாம் முடியாது. கரெக்டா? அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 0வா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா 5வா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த எஸ்ன்ற நம்பர் வந்து ஓகே 0வா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா 5வா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ இந்த நம்பர் வந்து 8 டேபிளையும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 டேபிளையும் வருது அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 5ல அது முடியுமா? ஒரு 8 டேபிள்ல வர நம்பர் 5ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அப்போ 5 வரதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை கெஸ் பண்ணிட்டோம். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? இட் இஸ் 0. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த நம்பருக்கு வரும். இப்போ இந்த ஹோல் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 8ன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே. ஒரு நம்பர் 8ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த 3 டிஜிட் வந்து 8 டேபிள்ல வரணும். ஓகேவா? அப்ப அந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8 டேபிள்ல வந்தா அந்த ஹோல் நம்பருமே 8 டேபிள்ல வருது அப்படின்றதான் அர்த்தம். சரியா? இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. ஓகே. இந்த ஸ்டார். ஓகே. நமக்கு இங்க இந்த எஸ் இருக்கு. எஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 0. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டார் என்னவா இருந்தா ஓகே இந்த நம்பர், இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து 8 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போறோம். ஓகே. சப்போஸ் நான் இங்க வந்து 0 போடுறேன். ஓகேவா? இங்க வந்து நான் வந்து 0 போடுறேன். அப்ப 0 போட்டனா என்ன ஆகும்? we will be getting ஓகே 400. சரியா? 400 8 டேபிள்ல வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா வரும். ஓகே. அப்ப இந்த ஸ்டார் வந்து 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார் வந்து 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. வேற என்ன நம்பர் நம்ம போடலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 போட்டு பாருங்க. 410. ஓகேவா? 410 8 டேபிள்ல வருமா? வரவே வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த ஸ்டார் வந்து நமக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. 2 போட்டா வருமா? 420 இஸ் டிவிசிபிள் பை 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 42 8 டேபிள்ல வராது. ஸோ நம்ம வந்து அந்த 2 வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். சரியா? 3 போடுமான்னு கேட்டீங்கன்னா 430 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து 3யும் போட போறது இல்லை. 4 போடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 440 அப்படின்னு வரும். ஓகேவா? 440 நமக்கு 8 டேபிள்ல வருமானு பாத்தீங்கன்னா அதுவும் வரும். ஓகேவா? 440 ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 இஸ் டிவிசிபிள் பை 8, 40 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 8. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து ஸ்டார் வந்து நமக்கு 4 வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து 5 போட்டு பார்ப்போமா? 5 போட்டோம்னா இங்க we will be getting ஓகே 450. 450 இஸ் டிவிசிபிள் பை 8 அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ 6 போட்டு பார்ப்போம்னா 416 வரும். 460க்கும் பாசிபிலிட்டிஸ் இல்ல. 7 போட்டோம்னா 417 வரும். 470 இஸ் நாட் பாசிபிள். அண்ட் 8 போட்டோம்னா 480. 480 இஸ் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் 480யும் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் 9 போட்டோம்னா சான்ஸ் கிடையாது. ஓகேவா? 490 இஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்டார் வந்து என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 0, 4 அண்ட் 8 இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ் வந்து 0 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர் ஓகேவா இந்த ஸ்டார் வந்து நமக்கு எய்தர் 0 இருக்கலாம், ஓகே, ஆர் 4 இருக்கலாம், ஆர் 8 இருக்கலாம். சரியா? அண்ட் இந்த எஸ் வந்து கம்பல்சரி 0 தான். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்ஸ்லாம் தான் ஓகே இந்த ஹோல் நம்பரை கம்ப்ளீட்டா வந்து 8ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து தெரியல அப்படின்னா அந்த ப்ராப்ளமுடைய கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். வெரி சூன் அதை அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், ஆர் குவான்டிடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.